தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஆகஸ்ட் 28ஆம் தேதி வரை மழை நீடிக்கும் என்றும் 8 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக நேற்று வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் இடிமின்னலுடன் மழை பெய்தது. இதில் குறிப்பாக புதுவை மற்றும் காரைக்கால் உள்ளிட்ட அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை கொட்டியது. அதேபோல நேற்று அதிகாலை முதலே சென்னையின் பல்வேறு பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை பெய்து வந்தது. பின்னர் வானம் சற்று மேகமூட்டத்துடன் காணப்பட்டு வந்த நிலையில் நேற்று இரவு திடீரென கனமழை கொட்டி தீர்த்தது. செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை சென்ட்ரல், எழும்பூர், நுங்கம்பாக்கம், கோடம்பாக்கம், சைதாப்பேட்டை, கிண்டி, ஈக்காட்டுத்தாங்கல், வடபழனி உள்ளிட்ட பல இடங்களில் விடிய விடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்து வருகிறது. இந்த மழையால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டது மட்டுமின்றி பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. வடமேற்கு வங்கக்கடல் பகுதியில் ஆகஸ்ட் 25ஆம் தேதி புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஆகஸ்ட் 28ஆம் தேதி வரை மழை தொடரும் என வானிலை மையம் கணித்துள்ளது. புதுச்சேரி, காரைக்கால், நாகப்பட்டினம், திருவாரூர், சிவகங்கை, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, கடலூர் உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அது மட்டுமின்றி அரபிக்கடல் பகுதியில் சூறைக்காற்று வீசுவதால் மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது.